வாங்க மாங்காய் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. மாங்காய் வந்து பச்சை மாங்காயே எடுத்துக்கணுங்க. கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சிடணுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறங்க பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஒரு 2 வெங்காயம் சேர்த்திக்கலாமுங்க. வரமிளகா வந்து ஒரு 6 எடுத்துருக்கோமுங்க. அதையும் சேர்த்திக்கலாமுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க. வணங்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா நம்ம உப்பு சேர்த்திக்கலாமுங்க. கல்லுப்பு போட்டால் தாளித்த சாப்பாட்டுக்கு வந்து கறிக்குங்க. அதனால் வந்து சால்ட் எடுத்துக்கலாமுங்க. தாளித்த சாப்பாட்டில் வந்து கல்லுப்பு கரையாதுங்க. அதனால தான் சால்ட்டு போடுறோமுங்க. இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறங்க நம்ம துருவி வச்சுருந்தோம்ல மாங்காய்ங்க அதையும் இதில் நல்லா சேர்த்திட்டுங்க நல்லா வணக்கி விடணுங்க. மஞ்சத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாங்க, இல்லைன்னா விட்டுடலாமுங்க. நான் மஞ்சத்தூள் போடலைங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓட்டி விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வணங்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு எடுத்து உள்ளே போட்டு கிளறிக்கணுங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்து கிளறிட்டோம்னா நம்மளோட மாங்காய் சாப்பாடு ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. மாங்காய் சாப்பாடு மாங்காய் சீசனில் தாங்க செய்ய முடியுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட மாங்காய் சாப்பாடு ரெடிங்க.